Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தாமரை கண்ணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் தாமரை கண்ணன். ஊழியர்கள் போராட்டத்தினால் பல்கலைக்கழக அலுவல் பணிகள் மற்றும் மாணவர்களினுடைய கல்வி எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையத். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சுமார் 5000 ஆசிரியர்கள் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு முடிவடைந்த மே மாதத்திற்கான ஊதியம் இன்று வரை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதனால் பல்கலைக்கழக முன்னாள் ஊழியர் சங்க நிர்வாகிகள் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் நேற்று பதிவாளர் அலுவலகம் பின்னர் பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் துணைவேந்தர் அலுவலகம் முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நேற்று ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்பகுதியில் மே மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் டாக்டர் அருள்செல்வி அவர்கள் இன்று ஊழியருக்கு மே மாதம் வழங்கக்கூடிய தொகை வழங்கப்படும் என உறுதியளித்தார். இதனால் ஊழியர்கள் நேற்று போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறுகையில், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்களுக்கான எங்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. தற்போது மாதாந்திர ஊதியத்தையும் வழங்காமல் ஊழியர்கள் விரோத போக்கை உயர்கல்வித்துறையில் உள்ள சில அதிகாரிகள் எடுத்து வருவதாகவும், பணியில் இருந்து ஓய்வு பெறுபவர்களுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட தொகை சரியாக வழங்கப்படுவதில்லையும், இறந்தவர்களின் குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பும் வழங்கப்படவில்லை எனவும், பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் அதை நிர்வாகம் சீர் செய்யாமல் நடவடிக்கை எடுக்கும் ஒரு இதில் இருப்பதாகவும், ஊழியர்கள் என்ன செய்வார்கள் என சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் அவலங்களை ஏற்படும் என கூறப்பட்டன. இருந்தாலும் 2வது நாளாக இந்த போராட்டத்தில் மீண்டும் ஊழியர்கள் ஈடுபட்டதால் தற்போது பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு, இதனால அலுவலக பணிகளும் தற்போது முடக்கப்பட்டுள்ள நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று மாலைக்குள் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படும் என்று ஒரு வாக்குறுதி அளித்தனால் தற்பொழுது அப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுமார் கலந்து சென்றுள்ளனர். இருந்தாலும் அப்பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஷஹீத். Taste the Daily.